ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஈஸியான சீக்கிரமாக செய்யக்கூடிய குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பைனாப்பிள் கேசரி தான். இது எப்படி செய்கிறாங்கங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலி எடுத்து வச்சுப்போம். இதில் 4 டீஸ்பூன் நெய்யும் 2 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துப்போம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 10-15 முந்திரி வச்சுருக்கோம். இதை நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துடலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டே வறுத்துருங்க. இது ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே வேணும்னு சொல்லி திரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வறுத்தாச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/4 கப் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையே எடுத்து போட்டு இதையும் நல்லா வறுத்துடலாம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆனோடனே இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம். சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா கீழே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வறுத்தாச்சு. இதை தனியாக தட்டில் மாற்றிடலாம். இப்போ இதில் 1 கப் ரவை எடுத்துருக்கோம். அதை இதில் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ரவையோட பச்சை வாசம் போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துருவோம். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம தனியாக வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பைனாப்பிள், அதை தான் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸில் தண்ணி நல்லா சுண்டுடும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஏலக்காய் தூள். உங்களுக்கு குழந்தைங்க ஏலக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் ஃபுட் கலர். நாங்கள் எல்லோ ஃபுட் கலர் தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் சுண்டிருச்சு. அந்த ரவை எல்லா தண்ணியும் இழுத்துருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம். நம்ம 1 கப் ரவை எடுத்துருந்தோம் இல்லையா, அதே கப் அளவுக்கு தான் சர்க்கரையும் சேர்க்க போகிறோம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்து நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்க்குறோம் இல்லையா, கொஞ்சம் இலகுவாகும். அது ஒரு 5 மினிட்ஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சோடனே அது சரியாயிடும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போது இதில் நெய் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதை மேலே அப்படியே தூவிட்டுலாம். முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.